வெல்கம் டு ஷிக்ஷா ஆஃப் இந்தி எக்ஸாம்ஸ். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உதிகே ஷேரில் தேர்ட் போயமான ஃபர்மான் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த போயம் பார்க்கலாம். இது யாருன்னா முஜாஃபர் வார்சி. ஓகே, இன்னது முஜஃபர் வார்சினும் படிக்கலாம், முஜஃபர் வார்சின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, फरमान से पेड़ों पे कभी फल नहीं लगते, दलवा से मौसम कोई बदला नहीं जाता. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்மான்றது ஒரு ஆர்டரில் மரத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பேடோன்னு பர் பேனா அது ஆன், பேட்னா மீன் பேடோ மே அப்படின்னா ஆன் ஆன் தி ட்ரீ. ஓகே, பேனா ஆன், பேட் அப்படின்னா மரத்துக்கு மேலே. ஓகே, நான் பேக்கு ஆன்னு சொன்னேன், பேடோனுக்கு ட்ரீ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, கபி ஃபல் நகி லகத்தே. கபி அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, இவங்க ஆர்டராக வந்து பழத்தை வாங்கவே முடியாது, ஐ மீன் பழத்தை எடுக்க முடியாது மரத்துலேருந்து. லகத்தேனா டேக்கன், எடுக்கிறது, மரத்துலேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்மான் சே பேடோன் பே कभी फल नहीं लगते, அதுதான் அதில் சொல்கிறாங்க. दलवा से मौसम कोई बदला नहीं जाता. மௌசம் அப்படின்னா சீசன் அர்த்தம், தல்வார்னா ஸ்வாடு, கத்தி. ஓகே, கத்தியை காமிச்சு நீங்கள் என்னென்னா வெதரை சேஞ்ச் பண்ண முடியாது. பதலா அப்படின்னா சேஞ்ச், மௌசம்னா சீசன், அதுக்கான கிளைமேட், அந்த ஒரு காலம் வரும், அந்த பழம் ஆக்சுவலி வராது. அதே போல் நீங்கள் கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எது ஸ்வாடை காமிச்சு கிளைமேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. பதலா நகி ஜாத்தா, கிளைமேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பதலா அப்படின்னா கிளைமேட். இது என்னது, முசாஃபர் வார்சி. ஓகே, இதுக்கான பாவத்தை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். शायर मुसाफिर वारसी कहते हैं कि कोई भी काम हम अपना अधिकार देखा कर, ओके है राइट, देखा कर, ओके देखा कर नहीं सकते. அப்படி அதிகா देखा कर அப்படின்னா ஷோ பண்ணுறது. அதிகாரம்னா நம்மளோட ரைட்ஸ், அத்தாரிட்டி நம்ம மற்றவங்களுக்கு காமிக்காமல் நம்ம எந்த வேலையுமே பண்ண முடியாது. கோயிபி எந்த ஒரு வேலையுமே சரி, காம்னா வேலை. ஓகே, என்ன ஏதாவது ஒர்க்கு, அப்பனா நம்மளுடைய அதிகாரத்தை காமிக்காமல் நகி சக்தி அப்படின்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய டேலண்ட்டையோ நம்மளோட அதிகாரத்தையோ ரைட்ஸோ மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நம்மளோட ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. யார், போயட். ஷாயர்ன்றது போயட். ஓகே, முசாஃபர். प्रकृति किसी मनुष्य के अधिकार और आना को नहीं मानती. प्रकृति அப்படின்றது நேச்சர், பிரகிருதி. ஓகே, பிரகிருதி அப்படின்னா நேச்சர், இயற்கை. கிசி மனுஷ, கிசினா எந்த ஒரு மனுஷன், கிசினா கவுன்லேருந்து வரக்கூடிய ஒரு ரூட் வேர்டு கவுன், அதுலேருந்து வரக்கூடிய, அதுலேருந்து டைரைவ் ஆகக்கூடிய தான் கிசி. ஓகே, மனுஷனா ஹியூமன் பீங்ஸ். किसी मनुष्य के अधिकार और आना ரைட்ஸ், நம்மளோட ரைட்ஸ், நம்மளோட ஆர்டர்ஸ். ஆனானா ஆக்சுவலாக ஆர்டர்ஸ், அதிகாரனா ரைட்ஸ், நம்மளுடைய ரைட்ஸ் அண்ட் ரூல் படி இயற்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நகி மாந்தினா அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஏற்றுக்கிறது. பிரகிருதி கிசி மனுஷக்கோ கிசி மனுஷக்கே, ஓகே किसी मनुष्य के अधिकार और आना को नहीं मानती. நேச்சர் யாருடைய அதிகாரத்தையும் இல்லை யாருடைய ரைட்ஸையுமே மதிக்காது, அக்செப்ட் பண்ணாது. நகி மாத்தினா ஏற்றுக்காது அப்படின்னு தான் அர்த்தம். உதாரணம் தேத்தே ஊவே, இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்க, இயற்கைக்கு எப்படி இயற்கை வந்து நம்மளுடைய ரைட்ஸை அக்செப்ட் பண்ணதில்லை அப்படின்ட்டு போயிட்டு சொல்கிறார். ஷாயர் ககதே அண்ட் கிசிக்கு ஆனா மான்கர், ஆனானா ரைட்ஸ், அதை அக்செப்ட் பண்ணுது. மான்கர் பேடோன் பர், பேட்னா மரம், பேடோன் பர் ஃபல் நகி லகத்தே, பேடோன் பர்னா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை நம்மளால் டேக்கப் பண்ண முடியாது. और அண்ட் ஊசி பிரகார், அது போலவே. ஊசி பிரகார்னா இப்போ முன்னாடி சொன்னாங்கன்னா எப்படி மரத்துலேருந்து நம்மளால் அந்த பல் அப்படின்னா ஃப்ரூட். ஓகே, ஃப்ரூட்டை நம்மளால் எடுக்க முடியாதோ அதே போல்
किसी की तलवार, तलवारना स्वाड கத்தி, தல்வா தேக்கர், தேக்கர்னா அதை ஷோ பண்ணுறீங்க என்கிட்ட ஸ்வாட் இருக்குது அப்படின்னு சொல்லி. மௌசம் நகி பதல்தா, பதல்தானா சேஞ்சுன்னு சொன்னோம், மாற்றம் கொண்டு வர்றது தான் பதல்தா. மௌசம்னா சீசன், இப்போ அந்த ஃப்ரூட் சீசன் வந்தால் தான் அந்த ஃப்ரூட்டே கிடைக்கும். மௌசனைக்கு பதில்தா. ஸோ நீங்கள் ஸ்வாடை காமிச்சு கத்தியை காமிச்சு அந்த கிளைமேட்டை மாற்ற முடியாது, அதுக்கு தான் இதோட மீனிங். ஓகே, பதில்தானா சேஞ்சு, மௌசம்னா சீசன். ஓகே, அதை மாற்ற முடியாது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளை கத்தியை காமிச்சோ இல்லை நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸை காமிச்சோ எந்த ஒரு இயற்கையுடைய விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல வராரு முசாஃபர் வார்சி. ஓகே, வார்சி சொல்கிறது இதுதான். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா மரத்துலேருந்து நம்ம பழத்தை எடுக்க முடியாது. ஓகே, நம்மளோட ரைட்ஸை வச்சு பழத்துலேருந்து நம்ம பழத்தை வந்து மரத்துலேருந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கான கிளைமேட் வரும், அது அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா அது கிளைமேட்டுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அதர்வைஸ் நம்மளோட ரூல்ஸோ நம்மளோட ரைட்ஸையோ அதை அக்செப்ட் பண்ணாது, ஏன்னா அது நேச்சுரல். அதே போல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம கிளைமேட்டெல்லாம் நம்ம கத்தி காமிச்சோ இல்லை வேறு ஏதோ பண்ணிலாம் மாற்ற முடியாது, அது நேச்சர். அது நம்மளோட மனுஷங்களுடைய எந்த ஒரு ரூல்ஸுக்குமே அடங்காதுன்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் இதில் தந்திருக்காங்க. இந்த போயம்ஸ் ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் ராஷ்டிர பாஷா ஃபர்ஸ்ட் பேப்பரில் 4வது காலத்தில் ஃபுல் லைன்ஸ் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் பாவாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை எழுதணும். நீங்கள் பாவாத்துன்னு போட்டுக்குங்க, பாவாத்துக்கான ஃபீலிங்ஸ் இங்கே இருக்குது, பாவாத்துன்னு சொல்லி இதை எழுதுங்க. இங்கே ஆக்சுவலி பாவாத்துன்னு சொல்ல, நீங்கள் பாவாத்து சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு 4, 5க்கான அந்த பாவாத் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Subscribe to Shiksha of Hindi Exams.